ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தெரியப்படுத்துங்க, எனக்கு நீ தெரியப்படுத்து என்று நீ சொல்லு. எல்லாத்தையும் என்ன செய்யறாரு ஆண்டவர், நம்ம சொல்லணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கறாங்க. எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு நீங்க அப்படி தெரியப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன செய்வேன், நான் தெய்வ சமாதானம் தருவேன். எங்க தருவேன் தெய்வ சமாதானம்? உன்னுடைய இருதயத்திலையும் உன்னுடைய சிந்தையும் என்ன செய்யும், அது கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும். அது ஏன் சிந்தனையும் இருதயமும் சொல்றாங்க? நம்ம தேவ சமாதானம் எங்க ஆளுகை செய்யுமா, நம்ம சிந்தையையும் நம்ம இருதயத்தையும் ஆளுகை செய்யுமா. வேற எந்த பிளேஸையும் நம்ம பாடியில மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கவலைப்படும் போது நம்ம கை கவலைப்படுமா, நம்ம காது கவலைப்படுமா? எந்த இடமும் கவலைப்படும், நம்ம இருதயம் கவலைப்படும், நம்ம சிந்தனை கவலைப்படும். தானே? கவலைப்படும் போது ரியாக்ட் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு பிளேஸ் நம்மளுடைய புத்தியும் நம்முடைய இருதயமும்.